பதவி விலக வேண்டாம், பதவி விலக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மம்தா அவர்கள், நீங்கள் பதவி விலக வேண்டாம், அதே தேர்தல் ஆணையத்தை 100 ஓட்டு இந்த மிஷினில் போடட்டும், நான் மம்தாவை வெற்றி பெற வைக்கிறேன். அதற்கு பிறகு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இதோ விஜயவும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இது நேரடி ஒளிபரப்பில் விஜய் இல்லை, நான் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்றால் விஜய் 100 ஓட்டு போடட்டும் இந்த இவிஎம் மிஷினில். அதே மாதிரி விஜய் 100 ஓட்டு போட்ட உடனே எடப்பாடி 100 ஓட்டு போடட்டும் இந்த இவிஎம் மிஷினில். அதே மாதிரி ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும் இந்த இவிஎம் மிஷினில். அதே மாதிரி சீமான் 100 ஓட்டு போடட்டும் இந்த இவிஎம் மிஷினில். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நானும் 100 ஓட்டு போடுறேன். மொத்தம் 500 ஓட்டில் 450 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்பதை ஜெயபாண்டி நிரூபித்து காமிக்கிறேன். ஜெயபாண்டி 100 ஓட்டு போடுறேன், நேரடி ஒளிபரப்பில் எல்லாரும் டிவியில் பொதுமக்கள் அனைவரும் ஓட்டு போட்ட பொதுமக்கள் அனைவரும் பார்ப்பாங்க. ஜெயபாண்டி 100 ஓட்டு போடுறாருயா. அதுக்கடுத்து சீமான் போடுறாரு 100 ஓட்டு இந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடுறாரு. அதே மாதிரி டிஎம்கே ஸ்டாலின் 100 ஓட்டு போடுறாரு. அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடுறாரு. அடுத்து எடப்பாடி 100 ஓட்டு போடுறாரு. அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடுறாரு. அடுத்து விஜய் 100 ஓட்டு கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் பண்ணி அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடும்போது மொத்தம் 500 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 450 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் காசு கொடுத்து செவிச்சோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இவிஎம் மிஷினில் உள்ள ஓட்டு திருட்டை மறைப்பதற்கு தான் இந்த காசு கொடுத்தது. எப்படி பார்த்தீங்களா? காசு கொடுத்து செவிக்கிறாங்க, சலுகை கொடுத்து செவிக்கிறாங்க, பொய்யான வாக்குறுதி கொடுத்து செவிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் செவிக்க வைக்க முடியும். அதற்கு உதாரணம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு விஜய்வுக்கும் நான் லெட்டர் அனுப்ப இருக்கிறேன், மம்தாவுக்கும் லெட்டர் அனுப்ப இருக்கிறேன் அடுத்த வாரம் திங்கட்கிழமை. அந்த லெட்டரில் என்ன எழுதுகிறேன்னா, மம்தா இவங்களும் 100 ஓட்டு போடட்டும், தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி 100 ஓட்டு போடட்டும், அதில் இவங்களை நான் வெற்றி பெற வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இந்த மிஷினை பற்றி 20 கேள்வியும் 24 ப்ராக்டிக்கலும் கேட்குறேன். அதற்கு இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல வேண்டும். என்ன ஜெயபாண்டி 20 கேள்வி கேட்குறார் இந்த மிஷினை பற்றி? இந்த மிஷினில் யார் வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் என்றால் இந்த இவிஎம் மிஷினில் அவர் விஜய் வெற்றி பெற்ற அந்த பூத்தில் உள்ள இவிஎம் மிஷினை ஒன்று கொண்டு வந்து நேரடி ஒளிபரப்பில் விஜய் மட்டும் 100 ஓட்டு விசில் சின்னத்துக்கு போடட்டும், அதில் மம்தாவை வெற்றி பெற வைக்கிறேன். சம்மதமா? விஜய் 100 ஓட்டு போடட்டும் இந்த மிஷினில், அதே மாதிரி மம்தாவும் 100 ஓட்டு போடட்டும். இந்த 2 பேர்லேயே மம்தாவை நான் வெற்றி பெற வைக்கிறேன். சம்மதமா? அதனால் 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு
போடட்டும். நேரடி ஒளிபரப்பில் வாக்கு செலுத்திய பாமர பொதுமக்கள் அனைவரும் எல்லோரும் கேட்பாங்க, என்னையா விஜய் 100 ஓட்டு நீ தான் இந்த மிஷினில் போடுற, ஆனால் மம்தா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீ ஓட்டு போட்டதில் மம்தா இந்த அரசியல் கட்சிக்காரங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? அப்போ இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவ்வளோ காலமாக ஆண்டாங்கன்றதை நிரூபணம் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் 2/3 பங்கு பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைத்து விட்டு மீதமுள்ள காசில் தேர்தல் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்தி காமிக்கிறேன். அரசு ஊழியர் இல்லாமல் ஓட்டு போடக்கூடிய சாமானியர்களை வைத்து. இதெல்லாம் சாமர்த்தியமா? ஜெயப்பாண்டி ஒரு தினக்கூலி. ஜெயப்பாண்டி படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றான். அது நடக்குமான்றான். இந்த ஜெயப்பாண்டிய 75 நாளைக்குள்ளே இந்த விஜய் பதவியேற்று 75 நாளைக்குள்ளே ஒன்றால் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? 75 நாளுக்குள்ளே நான் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுத்து முடிக்கிறேன். கொடுக்காவிட்டால் 1 கோடி ரூபா நான் அவதாரம் கட்ட தயாருன்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி வாக்குறுதிகளை விஜய் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியுமாண்ணா விஜய், நீயே சொல்லக்கூடிய அனைத்து திட்டத்தையும் இந்தந்த மாதத்தில் இந்தந்த தேதியில் அதை நிறைவேற்றி விடுவேன். இந்த கருணாநிதி ஆட்சி மாதிரி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பிராந்தி கடையை திறந்து அதன் மூலமாக தான் நான் அந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொன்ன மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய், உன்னால் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்றால் அதுக்கு நாள் இப்போ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே நான் படிப்புக்கு சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு 1ஆவது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம், 2ஆவது படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபா சம்பளம், 3ஆவது படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம், 12ஆவது படித்து முடித்த உடனே 12ஆவது சர்டிஃபிகேட்டும் 7,02,000 ரூபா, படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா 12ஆவது படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டும். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்திட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பும் கொடுத்து 75 நாளைக்குள்ளே கொடுக்குறேன், கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபா கட்டுறேன்னு சொல்கிறேன். இதே விஜய் இந்தந்த திட்டத்தை இந்தந்த மாதத்துக்குள் முடிக்கவில்லை என்றால் பதவி விலகிறேன் என்று பத்திரம் எழுதி கொடுப்பாரா? ஜெயப்பாண்டியிடம் சவால் விட தயாரா? அப்படி சவால் விட முடியலை என்றால் இந்த பதவி ஏற்காத இந்த ஜெயப்பாண்டி சொல்லக்கூடிய இவிஎம் மிஷினில் நீயே 100 ஓட்டு போடு. இந்த மம்தா அவர்கள் 100 ஓட்டு போடட்டும். 2 பேர் ஆளுக்கு 100 ஓட்டு போடுங்க. இதில் மம்தாவை வெற்றி பெற வைக்கிறேன். அதுக்கு பிறகு இவிஎம் மிஷினில் எவனை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்காங்கன்றதை நிரூபிக்க இருக்கிறேன். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு விஜய்வுக்கும் மம்தாவுக்கும் அடுத்த வாரம் லெட்ரு அனுப்ப இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.